ஒரு சில ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் டேரக்டர்ஸ்லாம் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் மனசில் ஒரு நீங்காத இடம் பிடிச்சிருக்கும். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்களாம் அந்த படத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனவங்களாம் அந்த ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் டேரக்டர் காலில் விழுந்திருப்பாங்க. அந்த மாதிரி நடந்த ஒரு 3 சம்பவங்களை இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேர்டாக பார்க்க போகிறது ராம் படம் தான். ராம் படத்தில் கஞ்சா கருப்பு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். ஜீவா அவர்கள் ராம் படம் ரிலீஸ் ஆன டைமில் நிறைய இடத்துக்கு போயிருந்தார். அப்போ கஞ்சா கருப்பு அவர்களும் கூட போயிருக்காங்க. ஜீவா அவர்களோட ஆக்டிங்கை பார்த்ததை விட கஞ்சா கருப்போட ஆக்டிங்கை பார்த்து ஒருத்தர் கஞ்சா கருப்பு காலிலே விழுந்திருக்காரு. இது ஜீவா அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. ராம் படம் பண்ணும்போது வரைக்கும் எனக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் அது. அந்த கருப்பு இருக்காருல்ல, கஞ்சா கருப்பு இருப்பார் பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நான் அதை பார்க்குறேன். நான் டே ஜாப் பண்ணிட்டு வந்துட்டு ஏதோ மார்க்கெட் இந்த அங்கே இருக்கிற இந்த காய்கறி மண்டியில் இருக்கிற ஒரு மூட்டை தூக்குறவர் போல இருக்கு. அப்புறம் அவனு அப்படின்னு, ஐயா நீங்க தான் குதிரைக்காரரா அப்படின்னாங்க. இவர் ஆமையா அப்படின்னாரு. அவர் அப்படியே காலில் விழுந்துட்டாரு. ஐயா அப்படியே நீ வந்து எங்களை மாதிரியே பண்ணியிருக்கியா அப்படின்னு. செகண்டா பார்க்கும்போது சுவாசிகா அவர்கள் தான். 100 சாமின்ற ஒரு படத்துல இவங்க ரீசெண்டாக நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல இவங்களோட ஆக்டிங்கை பார்த்து மெய் செலுத்து போன மிஸ்கின் அவர்கள் அவங்க காலிலேயே போய் விழுந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை பார்க்கும்போது என்ன இவங்க அப்படி நடிச்சிட்டாங்களான்ற மாதிரி தான் எல்லாருக்கும் தோணுச்சு. பட் 100 சாமி திரைப்படம் பார்த்ததுக்கப்புறம் அந்த காலில் விழுந்ததுக்கு இவங்க பயங்கரமான டிசர்விங் மாதிரி தான் அந்த படத்துக்கான ஆக்டிங் சுவாசிகா அவர்கள் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டாக பார்க்கும்போது மெய்யழகன் திரைப்படம் தான். இந்த படத்துக்காக டைரக்டர் பிரேம்குமார் ஒரு ஃபேன்ஸ் மீட் நடத்தியிருந்தாரு. அப்படி ஒரு சிலர்லாம் பேசியிருந்தாங்க. அப்படி பேசும்போது ஒரு ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எமோஷனல் ஆகிட்டு அவர் ஒரு ரியல் லைஃபோடலாம் கனெக்ட் ஆகி டைரக்டர் பிரேம்குமார் காலிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபர் விழுந்திருப்பார். பிரேம்குமார் அவர்களே இதை பார்த்து ஆச்சரியம் பண்ணி இருந்திருப்பாரு. என்னடா மெய்யழகனுக்கு நேஷனல் அவார்டு கொடுக்குறலன்னு ஒரு சிலர் கேட்டுன்னு இருப்பீங்க. பட் இதோட ஒரு பெரிய அவார்டு அதுக்கு தேவையே இல்லைங்க. சாமி நல்லா இருக்கு.